ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எந்த அளவு கவர் பண்ண முடியுதோ அந்த அளவு கவர் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் when the program is executed. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது அதனோட ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இட்ரேட்டிவ், நான் இட்ரேட்டிவ். இட்ரேட்டிவ்னால் வந்து கண்டிஷனை பொறுத்து மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நடக்குமோ நடக்காதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். பட் நான் இட்ரேட்டிவ்னால் வந்து ஒரு தடவை அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சுச்சுன்னா மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நடக்காது. இதை தான் வந்து இட்ரேட்டிவ், நான் இட்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க. இட்ரேட்டிவில் ஃபார், வைல், டூ வைல் இதெல்லாம் இருக்குது. நான் இட்ரேட்டிவில் கண்டிஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்கண்டிஷ்னல் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. கண்டிஷ்னல்லாம் வந்து ஒரு கண்டிஷன் தந்துட்டு அது வந்து ட்ரூ கேஸாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். அன்கண்டிஷ்னல்லாம் வந்து இதை வந்து கண்டிஷனே தேவையில்லை, அப்படியே நார்மலாகவே கோ டு பிரேக் ரிட்டர்ன் கண்டினியூ இருந்தால் வந்து இது கண்டிஷன் செக் பண்ணாமல் நடக்கும். அதை தான் வந்து கண்டிஷ்னல், அன்கண்டிஷ்னல் சொல்லி சொல்கிறாங்க. இந்த பார்ட்டில் வந்து கண்டிஷ்னலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்கலாம். நான் இட்ரேட்டிவில் கண்டிஷ்னலில் அங்கே பார்த்த மாதிரி இஃப் எல்ஸ் லேடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ், ஸ்விட்ச் கேஸ் இதெல்லாம் இருக்குது. இஃபோட சின்டெக்ஸ் இஃப் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன், அதாவது வாய்ட் மைன்குள்ளே இங்கே வந்து ஹெடர் ஃபைல் எழுதிக்கோங்க. இந்த பேரந்தசிஸ்குள்ளே இன்ட்டு a = 10 b = 20ன்னு சொல்லிவிட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப் ஹாய் சொல்லிட்டு தரேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், அவுட்புட் இதுக்கு எப்படி வரும்? ஹாய் சொல்லிவிட்டு எந்த இன்டரப்டும் இல்லாமல் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது இஃப் ஏ லெஸ் தென் பி சொல்லிட்டு இருக்குது. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஏவை விட பி வந்து கிரேட்டர் வேல்யூ தானே. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இந்த பேரந்தசிஸ்குள்ளே வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறமா ஃபைன் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறமா வந்து இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் முடிச்சுட்டு ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுவே நான் வந்து ஏ கிரேட்டர் தென் பின்னா என்ன ஆகும்? இந்த கண்டிஷன்லேயே எல்லா ப்ரோக்ராமும் சேம் தான். இந்த வேல்யூ மட்டும் தந்தால் இதனோட கண்டிஷன் ஏவோட வேல்யூ 10ஆக இருக்குது, பியோட வேல்யூ 20ஆக இருக்குது. ஸோ 10 கிரேட்டர் தென் 20 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும்னா ஹாய் சொல்லிட்டு நார்மலாக இது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கனால இது நடக்காது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபினிஷ்டு, இது பிரிண்ட் ஆகும். இப்படி தான் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் பேரந்தசிஸ்குள்ளே இஃப் பேரந்தசிஸ்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நடக்கும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நடக்காது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் வந்து இஃப் தந்துட்டு பேரந்தசிஸ்லாம் தராமல் தந்தேன்னா இந்த கண்டிஷன் எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது சேம் எக்ஸாம்பிள் தான், a = 10 b = 20 ரைட்டா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் அவுட்புட் எப்படி வரும்? ஹாய் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே நான் வந்து பேரந்தசிஸ் தரேன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் வந்து பேரந்தசிஸ் தரேன்னா அந்த கண்டிஷனோட வேலிடிட்டி எது வரைக்கும் இருக்குன்னா நெக்ஸ்ட் லைன் மட்டும்தான் இருக்கும். பேரந்தசிஸ் தந்து இது மாதிரி பேரந்தசிஸ் தந்தனா எந்த லைன் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பட் நான் இங்கே பேரந்தசிஸ் தராமல் பிரிண்ட் பண்ணனா அதனோட வந்து வேலிடிட்டி வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏ லெஸ் தென் பி கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே வராது. ஏன்னா வந்து இஃப் கண்டிஷனோட வேலிடிட்டி வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். இது நார்மலாக பிரிண்ட் ஆகிற மாதிரி இது பிரிண்ட் ஆகிடும். ஃபைன் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒருவேளை நான் இங்கே வந்து ஏ கிரேட்டர் தென் பி தந்து பிரிண்ட் பண்ணனா அந்த நேரத்தில் ஹாய் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுமா? நெக்ஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் லைன் தானே அதனோட வேலிடிட்டி. இந்த கண்டிஷன் வந்து நடக்காது, இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து இஃப் கூட லிங்க் ஆகிடல. ஏன்னா வந்து இஃப் கூட லிங்க் ஆகிருக்கு நெக்ஸ்ட் லைன் மட்டும் தான். ஸோ இங்கே ஃபைன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி தான் வந்து இஃப்பில் வந்து பேரந்தசிஸ் தராமல் தந்தீங்கன்னா இது மாதிரி பிரிண்ட் ஆகும். இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும்.
இங்கே பேரந்திசிஸ் தந்திருக்கிறதுனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பேரந்திசிஸ் தராமல் இருக்கிறதுனால அடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதில் என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணுங்கள். இப்போ அவுட்புட் இது பார்க்க போனால் ஹாய் வந்து எந்த இன்டரப்டும் இல்லாமல் வந்துடும். ஏ கிரேட்டர் தென் பி இது வந்து ஃபால்ஸ் ஆகிருக்கு. பட் இங்கே நான் வந்து செமிகோலன் தந்திருக்கிறதுனால இது டம்மி. இது நீங்கள் வந்து இது என்ன வேல்யூ தந்தாலும் இது வந்து நெக்ஸ்ட்டு லைனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து அந்த லைன்லேயும் வந்து நான் செமிகோலன் தந்துட்டேன். ஸோ அதனால் இது டம்மி கண்டிஷன் மாதிரி தான். ஸோ இந்த வந்து ப்ரோக்ராம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. சும்மா கேஸை மட்டும் செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் நெக்ஸ்ட் லைனாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இங்கே வந்து ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷனை பார்க்கலாம். இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து அதே மாதிரி பார்த்த மாதிரி தான் இஃப்பும் எல்ஸும் வந்து சேர்ந்துருக்கிறது தான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன். இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னா ஹாய் சொல்லிட்டு இருக்கா, இது வந்து ஹாய் சொல்லிவிட்டு அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட்டு இஃப் ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன் ட்ரூ, அதனால் ஓகே இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து வந்துடும். இங்கே இஃப் கேஸ் நடந்துச்சுன்னா எல்ஸ் கேஸ் வந்து மைண்ட் பண்ணாது. ஸோ இஃப் கேஸ் நடந்துச்சு, எல்ஸ் கேஸ்க்குள்ளே என்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து மைண்ட் பண்ணாது. ஸோ அவுட்புட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைன் சொல்லிட்டு வந்துடும். இந்த லைனில் வந்து ஃபினிஷ்னு இருக்குல்ல, இதுவும் பிரிண்ட் ஆகும். இது வந்து எல்ஸுக்குள்ளே வந்து நாட் ஓகேன்னு தான் இருக்குது. அதுக்கு வெளியே வந்து பேரந்தசிஸ் போட்டு பிரிண்ட் ஃபினிஷ்னு இருக்குது. ஸோ ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து இஃப் ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டு தந்தேன்னா அந்த நேரத்தில் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நடக்காது. ஃபஸ்ட் லைனில் ஹாய் இருக்க மாதிரி ஹாய் பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்காமல் எல்ஸ் கேஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். நாட் ஓகே ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இப்படி தான் வந்து இஃப் எல்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இப்போ நான் பேரந்தசிஸ் தராமல் தந்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி எல்ஸ் கேஸில் வந்து பிரிண்ட் நாட் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து அவுட்புட் என்ன வரும்? ஹாய் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவலாக பிரிண்ட் ஆகிடும். ஏ கிரேட்டர் தென் பி வந்து கண்டிஷன் ட்ரூ ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் கேஸ் வந்து இஃப் கேஸ் நடந்துச்சுன்னா எல்ஸ் கேஸ் நடக்காதுன்னு சொன்ன மாதிரி இங்கே எல்ஸ் கேஸ் நடக்காது. நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் எஃப் இருக்குது ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பேரந்தசிஸ் தராமல் இருந்தால் இஃப் கண்டிஷனோட வேலிடிட்டி இந்த வரைக்கும் தான் இருக்கும். எல்ஸ் கேஸோட வேலிடிட்டி இது வரைக்கும் தான் இருக்கும். எல்ஸ் கேஸோட வேலிடிட்டி இது வரைக்கும் இருக்காது. ஏன்னா வந்து பேரந்தசிஸ் தராமல் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் அதனோட வேலிடிட்டி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து இதை வந்து ஏ கிரேட்டர் தென் பி வந்து என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் அசம்ஷன் பண்ணுங்கள். அது கரெக்டாக தான் இருக்கும். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். அதுக்கான அவுட்புட் என்ன வரும்னா ஏ கிரேட்டர் தென் பி தந்துட்டா ஹாய் சொல்லிட்டு வரும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ எல்ஸ் கேஸ் நாட் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த கேஸை பாருங்கள். இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 பி ஈக்குவல் 20 பிரிண்ட் எஃப் ஹாய் சொல்லிட்டு இருக்குது. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி பிரிண்ட் எஃப் ஓகே பிரிண்ட் எஃப் ஃபைன் சொல்லிட்டு இருக்குது. எல்ஸில் பிரிண்ட் எஃப் நாட் ஓகே பிரிண்ட் எஃப் ஃபைன் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? அவுட்புட் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் சொல்லிட்டு காமிக்கும். ஏன்னா இங்கே பேரந்தசிஸ் தராமல் தந்திருக்கேன். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃபோட வேலிடிட்டி வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். எல்ஸோட வேலிடிட்டி நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த எல்ஸ் நீங்கள் வந்து தனியாக எழுத முடியாது. இஃப் கண்டிஷன் எழுதிட்டு மட்டும் தான் எல்ஸே எழுத முடியும். இந்த கண்டிஷனோட வேலிடிட்டி இதோட முடிஞ்சிச்சு. இந்த பிரிண்ட் எஃப் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இஃபோட கண்டிஷன் வேலிடிட்டி இதோட முடிஞ்சிச்சு. இது வந்து தனியாக இந்த ஒரு லைன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்ஸ் கேஸ் இருக்குது. ஸோ இந்த இஃப் கூட இந்த எல்ஸ் வந்து லிங்க் ஆகிடல. ஸோ ப்ரோக்ராமில் என்ன காமிக்கணும், எல்ஸ் வித்தவுட் இஃப்னு சொல்லிட்டு எரர் காமிக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் எழுதும்போது பேரந்தசிஸ் தந்துட்டு எழுதுனீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி எரர் எல்லாம் வராமல் வந்து தடுக்கலாம். இப்போது அதேவே நீங்கள் பேரந்தசிஸ் தந்துட்டு தந்தீங்கன்னா வந்து பிரிண்ட் எஃப் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். ஃபைன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து ஃபைன் சொல்லிட்டு வரும். அப்புறமா பிரிண்ட் எஃப் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வரும். இங்கே ஆல்ரெடி ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இஃப் கேஸ் எல்ஸ் கேஸ்லாம் எழுதும் போது பேரந்தசிஸ் தந்து எழுதினீங்கன்னா வந்து இந்த மாதிரி எரர் எல்லாம் வராமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் லேடர்னால் என்னென்னா வந்து இஃப் எல்ஸுங்கிறது நிறைய டைம் இஃப்
எல்ஸ் இஃப் சொல்லிட்டு நிறைய டைம் வரும். ஸோ அதுதான் வந்து இஃப் எல்ஸ் லேடர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் ஒரு கண்டிஷன் அதோட கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு இந்த ப்ரோக்ராம் எழுதலாம். அதனால நான் வந்து இங்கே சின்டெக்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். இஃப் கண்டிஷன், ஏதாவது எங்கள் கண்டிஷன் தந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இதெல்லாம் நடக்காது. ஓகேவா? நான் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 5 மட்டும் நடந்துட்டு மற்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நடக்காது. அவுட்புட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் தான் வரும். இப்போது இந்த கண்டிஷன் இருக்கிறது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் கேஸ்க்குள்ளே இருக்கிறது நடக்கும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து இங்கே எல்ஸுங்கிறது தரது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தந்தாலும் தரலாம், தரலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ்னால் வந்து ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸும் எல்ஸுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸும் இருக்கிறது தான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா இஃப் கண்டிஷன் தந்துட்டு இந்த பெராந்தசிஸ்க்குள்ளே இன்னொரு ஒரு இஃப் எல்ஸ்ன்னு இல்லை, நிறைய இஃப் எல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரியும் எல்ஸுக்குள்ளே ஒரு இஃப்பும் இன்னொரு எல்ஸும் யூஸ் பண்ணுறது தான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே இதனோட கீவேர்டு வந்து இங்கே வந்து சின்டெக்ஸ் எழுதியிருக்கேன். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனுங்கிறது இங்கே வந்து நீங்கள் வந்து இன்டீஜராக தரலாம். அதாவது இன்புட் வந்து நம்ம வாங்குகிற இன்புட் வந்து இன்டீஜராக தரலாம், அப்படி இல்லைனா வந்து கேரக்டராக தரலாம். அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்து இந்த கேஸ்க்குள்ளே நீங்கள் இன்புட்டாக தரீங்கள அந்த வேல்யூ இங்கே எழுதிட்டா இந்த வேல்யூ எதுக்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து செக் பண்ணும். ஸ்விட்ச் கேஸ் செக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே எழுதுகிற இன்டீஜர் கேரக்டர் வேல்யூ இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நடந்துட்டு வெளியே வந்துடும். அதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸோட வேலை. இப்போது நான் இங்கே இன்புட்டாக தர வேல்யூ வந்து எந்த கேஸுக்கும் வந்து மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸில் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஸ்விட்ச் கேஸில் இருந்து வெளியே வந்துடும். இது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் மூலியமாக பார்க்கலாம். இப்போ வாய்ட் மெயின்குள்ளே இன்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு தந்திருக்கேன். printf என்டர் ஓபினா ஆப்ஷன். நான் வந்து இங்கே வந்து 2 தரேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட்டாக யூசர் கிட்ட இருந்து 2 தரேன்னா ஸ்கேன்ஆஃபில் 2ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ஸ்விட்ச் 2ன்னு சொல்லிட்டு இங்கே இதுக்குள்ளே வந்துச்சுன்னா 2 எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். இதில் 2 இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு கேஸில் வரும் 2 இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இதில் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரேக் இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் இதோட முடிஞ்சிட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போது நான் இங்கே தர இன்புட் வந்து 5 தரேன்னா அந்த நேரத்தில் இங்கே செக் பண்ணும் எந்த இடத்துலையும் 5 இல்லை. அதனால் லாஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் இருக்குல்ல, ஸோ டிஃபால்ட்டுக்குள்ளே ஆப்ஷன் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இப்படி தான் வந்து இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து நடக்குது. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஸ்விட்ச் கேஸ் தரது வந்து ஆப்ஷன் சொல்லிட்டு தரேன்ல, அது வந்து இன்டீஜராக தரலாம் இல்லைன்னா கேரக்டராக தரலாம். கேரக்டராக தரணும்னா இந்த ப்ரோக்ராமையும் நான் மாடிஃபை பண்ணுறேன். இங்கே கேர் சொல்லிட்டு தந்துட்டு ஓபின்னு சொல்லிட்டு தரேன். printf என்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு இங்கே ஸ்கேன்ஆஃப் நான் வந்து இங்கே கேரக்டர் வாங்குறதுனால பர்சன்டேஜ் சின்னு சொல்லிட்டு தரணும். இங்கே வந்து நான் இன்புட்டாக வந்து ஏபிசி இல்லைனா டிஃபால்ட் சொல்லிட்டு தரேன். இந்த இடத்துல A1 இருக்கிற இடத்துல A சொல்லிட்டு தரணும். ஏன்னா வந்து கேரக்டர்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அதனால நான் சிங்கிள்ஸ் கோட்ஸில் தந்திருக்கேன். BC ஓகேவா? இது மாதிரி தந்துட்டேன்னா இப்போ நான் இங்கே வந்து இன்புட்டாக வந்து A தரேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வந்து ஏன்னு தந்தேன்னா ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே வந்து A இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸை வந்து ஓகே ஆகிடுது. ஸோ வந்து 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இதில் லைனில் வந்து பிரேக் இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளியே வந்துடும். நான் ஒருவேளை நான் இங்கே வந்து பிரேக் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா என்ன ஆகும்? நான் இந்த லைன்லேயும் பிரேக் யூஸ் பண்ணல, இந்த லைன்லேயும் பிரேக் யூஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? இப்போ நான் இங்கே வந்து இன்புட்டாக வந்து A தரேன்னு வச்சுக்கோங்களேன். 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டு. இங்கே பிரேக் இல்லாததுனால நெக்ஸ்ட் கேஸில் என்ன இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுவும் பிரிண்ட் ஆகும். 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கேஸில் 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரேக் இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ பிரேக்குன்னு தரது வந்து மஸ்ட்டு. அது தரமாக தந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும்.
நான் இங்கேயும் வந்து பிரேக் தரலனா டிஃபால்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுவும் பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஸ்விட்சோட இது முடிஞ்சிச்சு, இந்த பேரந்தசிஸ் முடிஞ்சு, அதனால் வந்து டிஃபால்ட் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஸோ பிரேக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இன்ட்டு n, x தரேன், பிரிண்ட் ஆஃப் என்டர் n சொல்லிட்டு ஸ்கேன் ஆஃபில் நான் வந்து 2ன்னு சொல்லிட்டு தரேன். ஸ்விட்ச்குள்ளே இங்கே வந்து 2 தந்தனா இங்கே 2 வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு செக் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் இங்கெல்லாம் வந்து x = 20 பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு சொல்லிட்டு தந்திருக்கேன். இந்த நேரத்தில் வந்து அவுட்புட் என்ன வரும்? ஸ்விட்ச் கேஸில் வந்து மெயினாக என்னென்னா வந்து கேசஸ்க்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நடக்கும். அதுக்கு நடுவில் இடைப்பட்ட இதில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அது வந்து வேலிட் பண்ணாது. ஸோ அவுட்புட் என்ன வரும்னா என்டர் என்னோட வேல்யூ 2ன்னு தந்தனா இங்கே ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே 2 வந்து பிரிண்ட் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே எக்ஸோட வேல்யூ x = 20ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுவும் பிரிண்ட் ஆகாது. இந்த லைனில் ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு மேலேயும் வந்து ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகாது. ஸோ இங்கே 2 பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நான் வந்து ஸ்விட்ச் கேஸ்க்கு வெளியே எந்த வேல்யூ தந்திருக்கேன்? 10 தந்திருக்கேன்ல. ஸோ x = 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் சொல்லிட்டு வெளியே வந்துடும். இதன் மூலியமாக வந்து ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோ பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து இங்கே வந்து வேலிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இட்ரேட்டிவ் அண்ட் நான் இட்ரேட்டிவில் வந்து அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.